இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்மேட் பார்க்கலாம். இப்போ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் ரெண்டு காலம். இப்போ வந்து டெபிட் சைடு வந்து ரிசிப்ட், கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட் அமௌண்ட் போட்டுக்கிறோம். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் போட்டு நேம், என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின்ஸ்ல அந்த நேம் போட்டு ஃபார் த இயர் எண்டிங், அதுவும் டேட்டும் கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலன்னா டேஷ் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து டெபிட் சைட்ல பாத்தீங்கன்னா டு பேலன்ஸ் brought down. இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படின்னாலே எந்த ரிசிப்ட்ஸ் எந்த பேமெண்ட்ஸ்னா கேஷ் உள்ள வர்றதும் வெளியில போறதும், அதே மாதிரி பேங்க்ல இருந்து பணம் வெளியில போறது, பேங்க் உள்ள பணம் வர்றது. சரிங்களா? இந்த டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷனும் பேங்க் டிரான்சாக்ஷன் ஃபுல்லா இதுல என்ட்ரி பண்ணிருக்கோம். கேஷ் ரிசிப்ட்ஸ், பேங்க் ரிசிப்ட்ஸ், கேஷ் பேமெண்ட், பேங்க் பேமெண்ட். இதுல வந்து கடன் நடவடிக்கை எல்லாம் வராது. அது மாதிரி கொடுபட வேண்டிய செலவுகள்லாம் வராது, டிப்ரிசியேஷன் வராது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெவென்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் டெபிட் சைட்ல. சரி, என்னெல்லாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டு பேலன்ஸ் brought down, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸும் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும் போட்டுருக்காங்க. சம்ல கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க டேட்லாம். ஓப்பனிங் டேட் கொடுத்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பேங்க் வந்து ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது வந்து கிரெடிட் பேலன்ஸ், அப்போ பை பேலன்ஸ் brought down போட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து கிரெடிட் சைட்ல போடணும். சரிங்களா? இப்போ வந்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்றது, என்ட்ரன்ஸ் ஃபீஸ், general donations, grant in aid, sale of old newspaper, interest on investment, dividend, locker rent receipt, sundry receipts. இதெல்லாம் வந்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். இப்போ அடுத்து கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்லாம் என்ன? கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்லாம் என்ன? எப்போவாவது தான் நம்ம அந்த ரிசிப்ட்ஸ் வரும், அடிக்கடிக்க நிகழாது. இப்போ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், legacies, to endowment fund, to sale of fixed asset, to sale of investment, to receipts for specific purpose or fund, to interest on specific fund investment. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா ரெவென்யூ பேமெண்ட், salary paid, rent paid, electricity charges, postage, by rent and tax, by insurance, by advertisement, by telephone charges, by entertainment expenses, by audit fees, by repairs, by upkeep of ground, conveyance charges, by newspaper and periodicals, by office expenses, by gardening expenses, by sundry expenses. இதெல்லாம் வந்து ரெவென்யூ பேமெண்ட்ஸ். இப்போ அடுத்து கேபிட்டல் பேமெண்ட்ஸ்ல ஃபிக்ஸட் அசெட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க? பேமெண்ட்னா பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன் வாங்குறது திருப்பி கொடுத்துருப்பாங்க, அப்போ அது ஒரு பேமெண்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தா போடுவோம். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்னா டெபிட் பேலன்ஸ் ஆட் பண்ணணும், கிரெடிட் பேலன்ஸ் ஆட் பண்ணணும். எது அதிகமாக இருக்கோ அது ரெண்டு பக்கம் போடும். இப்போ சப்போஸ் டெபிட் பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, அப்போ இதை டோட்டல் பண்ணி மைனஸ் பண்ணி வர்றது பேங்க். மேக்ஸிமம் கேஷ் கொடுத்துருவாங்க, பேங்க் பேலன்ஸ் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்போ பேங்க் பேலன்ஸ் தான் வந்து பேலன்சிங் ஃபிகர், நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட். சம்டைம்ஸ் கிரெடிட் சைட் பேமெண்ட் அதிகமா இருந்து ரிசிப்ட்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட், அப்போ டு பேலன்ஸ் கேரிட் ஆன் போட்டு இந்த சைட்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்ல நல்லா ஒரு வாட்டி படிச்சு எழுதி பார்த்துட்டு சம் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இவ்வளவும் ஃபுல்லா கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ஸ்ல, ஒரு 5 கேட்பாங்க, மேக்சிமம் ஒரு 10க்குள்ளதான் கேட்பாங்க. நம்ம பார்த்து ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி படிச்சு எழுதி பார்த்துட்டோம்னா நமக்கு எது எது பார்த்தோம் அப்படின்னு டக்கு ஞாபகம் வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்கலாம். இப்போ from the following particulars, Tamil Educational Society prepare receipts and payment account for the year ended 31st March 2019. தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டியோட அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் டேட் வந்து இயர் எண்ட் வந்து 31st March 2019. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கா போட்டுப்போம். இந்த புக்ஸ் ஆஃப் தமிழ் எஜுகேஷன் சொசைட்டி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019.
டெபிட் சைடு இந்த பக்கம், கிரெடிட் சைடு போட்டாச்சு. நம்மளோட இடது பக்கம் வந்து டெபிட், வலது பக்கம் வந்து கிரெடிட். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இப்போ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் என்ன பண்ணணும், டெபிட் சைடில் பேலன்ஸ் brought on போட்டு கேஷ்னு போட்டு 18,000 போட்டுடணும். அடுத்து ரெண்ட் பெய்டு, அது இங்கே வரும், பேமெண்ட் சைடில் வரும், கிரெடிட் சைடு 6,000. ஸ்காலர்ஷிப் கிவன், அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் எக்ஸ்பென்சஸ், அப்போ அதுவும் வந்து பேமெண்ட் சைடில் வரும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு, அங்கே ரிசீவ்டு, பெய்டு, கிவன் இந்த மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ரிசிப்ட்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆகும். இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு, அங்கே ரிசீவ்டு கொடுத்துட்டாங்க, அப்போ ரிசிப்ட் சைடில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போட்டுரும். அடுத்து பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், செலவாகும், அப்போ அது வந்து கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடில் போட்டுரும். அடுத்து ஸ்டாஃப் சேலரி, அதுவும் வந்து கிரெடிட் சைடில் போடுறோம் நம்ம. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு இருக்கு, இப்போ அதுவும் வந்து ரிசிப்ட் சைடில் போடுறோம். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி போட்டுரும். டு பேலன்ஸ் brought on போட்டு கேஷிங் அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ். கிரெடிட் சைடில் வந்து பை ரெண்ட் பெய்ட், பை ஸ்காலர்ஷிப் கிவன், பை பில்டிங் பர்ச்சேஸ், பை ஸ்டாஃப் சேலரி போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு வந்து 3,01,500 இருக்கு, கிரெடிட் சைடில் வந்து 2,86,500 இருக்கு. மைனஸ் பண்ணால் நமக்கு 15,300 கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்கு, கிரெடிட் சைடு கம்மியாக இருக்கு. அப்போ இதுல இருந்து இந்த டோட்டல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ண நமக்கு 15,300 வந்து கேஷ் இன் ஹேண்ட், க்ளோசிங் கேஷ் கிடைக்குது. சரிங்களா, நல்லா பாருங்க, இது வந்து டெஃபினட்டா சம் வரும். நன்றி.